Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது நீங்க காதலிச்ச நபர் நீங்க மட்டும் தான் வேணும்னு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திர முறை பற்றி நம்ம பார்க்க போறோம். எதுக்கு இன்னைக்கு நான் மந்திர முறை கொடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சார் நாங்க உங்களை ரொம்ப டீப்பா லவ் பண்ணோம், இப்போ அந்த பொண்ணு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிட்டாங்க, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிட்டாங்க, அவங்க என் மேல உள்ள கோவத்துல அந்த தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க, இல்ல அந்த பையன் வந்து என் மேல உள்ள கோவத்துல தப்பான ரிலேஷன்ஷிப்ல மாறிட்டான், நான் என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க. கண்டிப்பா இந்த நிலையில நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் அவங்க உங்க இடத்துல வேற ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க என்னதான் மெத்தடை பயன்படுத்தினாலும் அது அவங்க மனசுல போய் சேராது. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே சேராது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மந்திரத்தை பயன்படுத்தலாம். இந்த மந்திரத்தை மேக்சிமம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு தான் பயன்படுத்துவாங்க. அவங்க ஒரு தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க அப்படின் போது திரும்ப வேணும் அப்படின்ட்டு நீங்க பயன்படுத்துறீங்கன்னா இதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க விரும்பக்கூடியவங்க வாழ்க்கை எந்த விதத்திலுமே பாதிக்காது அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் இதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி பயன்படுத்தாமல் பண்ணீங்கன்னா அதற்கான பாதிப்புகள் நீங்க தான் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அதனால அதை நல்லா யோசிச்சுக்கோங்க. மந்திரங்களை நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் நான் பிரயோகம் பண்றேன் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டன்டா ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. மந்திரம் அப்படின்னாவே டைம் எடுக்கும். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்களுடைய எண்ண அலைகளே இல்லாமல் இருக்காங்க. உங்க எண்ண அலைகளே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எண்ணத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான டைம் எடுக்கும். ஆனா நீங்க நான் சொல்றத எக்ஸாக்ட்லி கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 நாள்ல இருந்து 21 நாளுக்குள்ளார ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைக்கும். எந்த மாதிரின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இப்ப எந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களோ அவங்களுக்குள்ளார ஒரு சண்டை வரும். ஆனா அது டோட்டலா பிரேக்கப் ஆகிற அளவுக்கு பெரிய சண்டையெல்லாம் வராது. ஆனா சண்டை கண்டிப்பா நடக்கும். அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். ஓகே, நம்ம இப்ப கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம போறது சரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு இது உங்களுக்கு பயன்படும். இந்த முறையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா மந்திரமும் பயன்படுத்தணும், தந்திரமும் பயன்படுத்தணும். இது ரெண்டுமே ஒன்னா கலக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு இது பர்ஃபெக்டா வேலை செய்யும். நான் வந்து மந்திரம் மட்டும்தான் நல்லா பண்ண முடியும், தந்திரம் பயன்படுத்த முடியாது, இல்ல தந்திரம் மட்டும்தான் பயன்படுத்த முடியும், மந்திரம் பயன்படுத்த முடியாது அப்படின்னு நினைச்சாலாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இப்ப நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையோட கடைசி ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சு பண்ணுங்க. எனக்கு வேற வழியே கிடையாது, நான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, எனக்கு வேற வழியே இல்ல, டெத் பிளேஸ்ல நான் நிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க. பிகாஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருனாலையும் பண்ண முடியாது. கடைசி ஸ்டேஜில் இருக்கும், வேற வழியே இல்ல அப்படின்னுங்கிறவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இறங்கி போராடுவாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இறங்கி போராட நீங்க தயார் அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலி போன் கன்சல்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி எடுத்தவங்களுக்கு சக்சஸ் வரணும். சக்சஸ் வந்த பிறகு நான் அடுத்த ஸ்லாட் ஆரம்பிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்காதீங்க. நிறைய பேருக்கு இப்படி நான் ஸ்லாட் ஃபுல்லாகிருச்சுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து தப்பாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா சார் நீங்கள் எனக்கு மட்டும் தான் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட தப்பாக சண்டை தான் போடுறாங்க. யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேருக்கு நான் ஃபோன் கன்சல்டன்ட் எடுத்தேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்தவங்களுக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியல. அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணணும், அவங்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் ரிப்ளை எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அவங்களுக்கு சக்ஸஸ் வந்த பிறகு நான் ஃப்ரீ ஆகிடுவேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லாட் எடுக்கிறேன். ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு வந்துட்டு தான் இருக்குது. நான் வந்து சக்ஸஸ் ரிப்போர்ட் ஷேர் பண்ண அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கறதுக்காக நான் பண்ணாம இருக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் பர்சனல் கோச் கொடுக்குறேன். அர்ஜென்ட்டா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல பாருங்க, நிறைய பேர் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க, நல்லாவே கோச்சிங் கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட கூட நீங்க ஜாயின் பண்ணலாம். எந்த விதத்துல எந்த தப்புமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ நீங்க பண்றதுக்கு நான் சொல்லிட்டேன், மந்திரத்தை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டேன், தந்திரங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முழு நம்பிக்கை வைத்து பண்ணணும். ஏன்னா மந்திரமே நம்பிக்கையோட இதுல தான் போகுமே. ஸோ 100% நம்பிக்கை இருக்கணும். எக்ஸ்ட்ரீமான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸில் இருந்தால் மட்டும்தான் நடக்குமே. இல்லை எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ்ல இருந்து பண்ணாதீங்க. வாழ்க்கையில் எதுவுமே முடிய கிடையாது. நம்ம நினச்சோன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஏன் செத்தவங்களை கூட உயிர் பொழைக்க வைக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம நம்பணும். நம்ம நம்பினா அது நடக்கும். நீங்கள் எதை உண்மை நம்புறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடந்தே தீரும். இதில் தந்திரம்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம இதில் பயன்படுத்துவோம். ஏன் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்னா, இந்த 5 எலிமெண்ட்ஸ் நம்ம சொல்லுவீங்க, நீர், நிலம, காற்று, நெருப்பு அப்படின்னு. இதுல வந்து ஒரு மனிதர்களால ரொம்ப சீக்கிரமா அட்ராக்ட் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா தண்ணியும் காத்தும் தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தண்ணி, அந்த தண்ணிக்கே இருக்கக்கூடிய சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையுமே ரொம்ப வேகமா அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒண்ணு. அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துவோம். தண்ணி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாங்க. ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. நீங்க டெய்லியுமே தண்ணி எடுத்து குடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி எடுத்து கையில வச்சுட்டு உங்களோட ஆசைகள், சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே அந்த தண்ணி கிட்ட ஷேர் பண்ணுங்க.
ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தண்ணி குடிக்கும்போது அந்த கிளாஸில் தண்ணி எடுங்க. அது சில்வரோ பிளாஸ்டிக் கிளாஸ் முக்கியம் கிடையாது, தண்ணி தான் முக்கியம். தண்ணி எடுத்து கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு உங்கள் வாழ்க்கையில் வரணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்கள மனசார நினச்சிட்டு அவங்க உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாங்க, அவங்க கூட நீங்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த தண்ணிக்கிட்ட அப்படியே உங்கள் மனசில் கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டு நன்றி சொல்லிவிட்டு அந்த சந்தோஷ உணர்வோடு அந்த தண்ணி குடிச்சு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு வாய் அந்த தண்ணி குடிக்கும் போதும் அவங்க உங்களுக்குள்ளே கலக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட குடிங்க. இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அதை நீங்கள் உணர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அந்த உணர்வோடு பண்ண ஆரம்பிங்க. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சி கொடுக்கும். அடுத்தது இந்த மந்திரத்தை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய தினம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆரம்பிக்கணும். இந்த மந்திரம் நீங்கள் சொல்லக்கூடிய முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பச்சை கலர் துணியோ அல்லது சிகப்பு கலர் துணியோ கொஞ்சம் தளர்வான ஒரு துணியை போட்டு தான் நீங்கள் பண்ணணுமே. இப்போ நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே கோவிலுக்கு கோவிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு நான் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் உட்காந்து ஒரு 108 தடவை சொல்லி மனதார சொல்லி முடிச்ச பிறகு நீங்க வீட்டுக்கு வந்து இந்த மந்திரம் சொல்லணும். மந்திரங்கள் எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதையும் இந்த வீடியோல நான் சொல்றேன். அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் இந்த மெத்தடே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபீல் கிடைக்கலன்னா நீங்கள் இந்த மெத்தட் பயன்படுத்தாதீங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்திரத்தை நீங்கள் சொல்லக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொருத்தருக்குமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லக்கி டைமில் பார்ப்போம். பட் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஏன்னா இது வந்து ஒன்லி ஃபார் ஆகர்ஷண மந்திரம் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாயந்தர நேரம் ஒரு 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளார பண்ணிடுங்க. 8 மணிக்கு மேலே வேண்டாம், அது கொஞ்சம் நெகட்டிவான டைம் போகும். அதனால் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளார உங்கள் வீட்டு பூஜை அறையில் போய் உட்காந்துக்கோங்க. பூஜை அறையில் உட்கார்ந்த உடனே குளிச்சுட்டு சுத்தமாக போய் உட்காருங்க. நான்வெஜ் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவான சாங்ஸ் கேட்கறது, அப்புறம் உங்களை நெகட்டிவான விஷயங்களுக்கு ஆட்கொள்ளக்கூடிய விஷயங்கள், இந்த ட்ரக்ஸ், இந்த மாதிரி அதாவது சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண பிறகு நீங்கள் வந்து கோவிலுக்கு போய் நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 108 தடவை இந்த மந்திரம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து முதல் நாள் நல்லா குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் போய் பூஜையில் கூட எல்லா சாமிகளுக்குமே நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு எல்லா சாமிகளுக்குமே பொட்டு வச்சுட்டு அங்கே அமைதியாக உட்காந்துட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு கண்களை மூடிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரம் வந்து சொல்லுவோம். ஓம் ஸ்ரீ க்ளீம் க்ளீம் ஆகர்ஷண ஆகர்ஷண, அவங்களோட பேரு ஆகர்ஷன். இதுதான் உங்களுக்கான மந்திரம். அகைன் சொல்றேன். ஓம் ஸ்ரீ க்ளீம் க்ளீம் ஆகர்ஷண ஆகர்ஷண, அவங்களோட பேர் ஆகர்ஷண. இப்ப அவங்களோட பேர் மணினே வச்சுக்கலாம். ஓம் ஸ்ரீ க்ளீம் க்ளீம் ஆகர்ஷண ஆகர்ஷண மணி ஆகர்ஷண. இதுதான் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம். இந்த மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வாயில ஒரு கிராம்பை கட்டிச்சிட்டு அந்த கிராம்போட எசன்ஸ் உங்க வாய்க்குள்ள இறங்கணும். அடுத்தது ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து, காப்பர் கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, அதை எடுத்து முன்னாடி வச்சுட்டு அந்த கிளாஸை கையில் ஹோல்ட் பண்ணிட்டு அவங்க உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, அவங்க வந்ததுக்கு இந்த பிரபஞ்சத்துக்குலாம் நன்றின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை முன்னாடி வச்சுட்டு அவங்கள கற்பனை பண்ணு, அவங்கள விஷுவல் பண்ணி அவங்களோட உங்கள் மனக்கண்ணில் நிறுத்திட்டு அதில் நிமிர்ந்து உட்காந்துட்டு ஓம் ஸ்ரீ க்ளீம் ஆகர்ஷண ஆகர்ஷண மணி ஆகர்ஷன்னு சொல்லணும். இது முழுக்க முழுக்க மனசுக்குள்ளாரே சொல்லணும். நல்லா மூச்சு காத்த உள்ள இழுத்து மனசுல இந்த மந்திரம் சொல்லிட்டு மெதுவாக மூச்சு காத்த வெளியிடுங்க. இதை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா 108 முறை சொல்லணும். இந்த மாதிரி கவுண்டிங் 108 முறை சொல்றதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஜபமணி மாலையை நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த ஜபமணி மாலையை வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 108 இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு இது சொன்னா ஒரு மணி நவுத்தி விடுங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 108 தடவை சொல்லணும். 6 மணிக்கு ஆரம்பிச்சிருங்க, 8 மணிக்குள்ளார முடிச்சிருங்க. டைமிங் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு நாள் இடையில விட்டாலும் பயனில்லை. ஆனா 21 நாள் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் காட்டிடும். அது 7லேருந்து 21க்குள்ளே உங்களுக்கு காட்டிடும். அதை நீங்க கண்டினியூ பண்ணும்போது ஒரு 48 நாட்களுக்குள்ளார மிகப்பெரிய அளவு மாற்றங்களே தெரியும். உங்களுக்கு வேகமா நடக்கும்னா கவுண்டிங்கை அதிகப்படுத்துங்க. 1008 தடவை சொல்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 7 நாள்ல 100% ரிசல்ட் கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 டேஸ்ல உங்க லைஃப்ல அவங்க திரும்ப வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். அடுத்தது இதை நீங்க சொன்ன முதல் நாள் உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு உடம்பு மெய் சிலுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, லைட்டா ஷிவரிங் ஆகும், உடம்பு லிமிட்டேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த 2 ஃபீல் ஏதாவது ஒரு ஃபீல் தான் கொடுக்குமே. இந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கு முதல் நாளே காட்டும். அப்படி ஃபீல் காட்டுச்சு அப்படின்னா நீங்க இந்த மந்திரம் உங்க உடம்புல ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில இருக்கு, இந்த மந்திரம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு முழுமையா தெரிஞ்சு என் பாடியில எந்த ஃபீலுமே இல்லை, எந்த விதமான வைப்ரேஷனுமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மந்திரம் உங்களுக்கான மந்திரம் கிடையாது. இந்த மந்திரத்தை பயன்படுத்தாதீங்க. மந்திரம் சொல்லி முடிச்ச பிறகு அங்கேயே ஒரு 2 நிமிஷம் அமைதியாக கண்ண மூடி உட்கார்ந்துட்டு அதன் பிறகு அவங்கள நினைச்சிட்டு உங்க மனக்கண்ணில் நிறுத்திட்டு நீங்க ஒரு காப்பர் டம்ளர் தண்ணி வச்சிருப்பீங்க,
திருப்பி அந்த தண்ணி கையில் எடுத்து அவங்க கூட இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வேண்டிட்டு அந்த தண்ணி அப்படியே குடிச்சிருங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தண்ணி குடிக்கும் போதும் இந்த எண்ணத்தோடு தான் நீங்கள் குடிக்கணும். அப்படி குடிச்சு பாருங்கள், இதுக்கான ரிசல்ட் பயங்கர பாசிட்டிவாக இருக்கும். உங்களுக்கான அந்த வைப்புமே உங்கள் உடம்புல நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, இதை பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் மனசக்தி ரொம்ப ரொம்ப தேவைப்படும். வேறு ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்குறதோ ஒரு பையனை பார்க்குறதோ இது ஏன் நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுங்க என்னை பாசிட்டிவாக மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் போயிடக்கூடாது. இல்லை அழுகக்கூடிய பாட்டு இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் இதை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இதை பண்ணணும். அதாவது நான் வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களால மட்டும்தான் இதை வந்து பர்ஃபெக்டாக செய்ய முடியும். ஏன்னா இதை நீங்கள் பண்ணும்போது காஃபி டீ கூட குடிக்கக்கூடாது, எந்த அளவுக்கு இருக்குது ஒரு எக்கும் கூட சாப்பிடக்கூடாது. எந்த அளவுக்கு இதை நீங்கள் வந்து டெடிகேஷனோட பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். மினிமம் 108 தடவையாவது மந்திரம் சொல்லுங்கள். உங்களால் எனக்கு நிறைய டைம் இருக்குங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1008 கூட நீங்கள் சொல்லலாம். எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கான ரிசல்ட் நீங்கள் வந்து லைஃப்பில் உணர்வீங்க. நீங்கள் விரும்பின வாழ்க்கை, உங்களோட ஆசை எல்லாமே நிறைவேற்றுறதுக்கு இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்.